தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான பணிகளில் அரசியல் கட்சிகள் இப்போதே இறங்கிவிட்டது. குறிப்பாக தாவேகா தலைவர் விஜயின் அரசியல் பயணம் 2026 தேர்தலை எதிர்நோக்கியுள்ளது. தாவேகாவின் அரசியல் பயணத்தில் கூட்டணிக்கு எப்போதும் சம்மதம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு ஏற்றாற்போல் விஜயும் விசிக தலைவர் திருமாவளவனை தொடர்ந்து கூட்டணிக்கு அழைத்த வண்ணம் உள்ளார். நேரடியாகவும் அறிமுகமாகவும் அவர் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்து வருகிறார். ஆனால் திருமாவளவன் தனது நிலைப்பாட்டை வெளிப்படையாக பலமுறை கூறிவிட்டார். எனினும் திருமாவளவனுக்கு தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜயால் சிக்கல்கள் ஏற்பட்டு வருகிறது. தற்போது தாவேகா தலைவர் விஜயுடன் விசிக பிரமுகர் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சுக்கள் சேர்ந்து திருமாவளவனை திணறடிக்க தொடங்கியுள்ளது. இதற்கிடையே எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகத்தின் வெளியீட்டு விழா நடைபெற்றது. அப்போது ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சுக்கள் நேரடியாக திமுகவை அட்டாக் செய்வதாக இருந்தது. இது விசிக கட்சியின் அதிகாரம் யாரிடம் உள்ளது என்ற கேள்வியை எழுப்பும் நிலையை உருவாக்கியுள்ளது. இந்த நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் நிருபர்களுக்கு பேட்டியளித்த அண்ணாமலை தமிழகத்தில் மன்னர் ஆட்சி நடைபெறுகிறது என ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். அவர் விசிகாவில் பொறுப்புக்கு வந்த போது முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார் எனவும், அப்போது திமுக மன்னர் ஆட்சிக்கு உறுதுணையாக இருந்தது யார் எனவும், திமுக குடும்ப ஆட்சி செய்து வருவதாகவும், விசிக இருக்கும் கூட்டணி குறித்து அக்கட்சி நிர்வாகி விமர்சித்தும் அவர் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் எனவும், தமிழக மக்களை எத்தனை காலத்திற்கு ஏமாற்றிக் கொண்டு இருப்பீர்கள் எனவும் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். விசிகாவுக்கு இரு தலைவர்கள் உள்ளனரா என பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், அத்தானி விவகாரத்தை பொறுத்தவரை அதற்கான அறிக்கையை பாஜக வெளியிட்டும் அதற்கு பதிலளிக்காமல் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நான் படித்தது பற்றி அமைச்சர் பேசியுள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜியை பெயர் குறிப்பிடாமல் குறிப்பிட்ட அண்ணாமலை, ஒரு ஆண்டிற்கு மேல் சிறையில் இருந்து பெயில் ரத்தாகி அவர் ஆளுகின்ற மாநிலத்திலேயே அவரது தம்பி தலைமறைவாக இருக்கிறார் என்றார். அந்த அமைச்சரின் சகோதரர் அமலாக்கத்துறை விசாரணையில் கைதி என தெரிவித்த அவர், கரூர் சென்றால் அவரை தூக்கி வந்து விடலாம், ஆனால் தமிழக காவல்துறை அதனை செய்யாது என தெரிவித்தார். இவ்வாறு செய்யும் பொழுது அவரை ஜாமீன் அமைச்சர் என்று சொல்லாமல் எப்படி சொல்வது எனவும் கேள்வி எழுப்பினார். டிசம்பர் 13ஆம் தேதி வரை பொறுத்திருந்து உச்சநீதிமன்றத்தில் என்ன கூறுகிறார்கள் என்று பார்ப்போம் எனவும் தெரிவித்தார். அத்தானி அம்பானிக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் பணம் கொடுத்ததாக செந்தில் பாலாஜி கூறினாலும் அதன் பிறகு 77 கோடியை கொடுத்தீர்கள் எனவும், அதன் முதலில் பெனால்டி சார்ஜாக கொடுத்ததை ஏன் மறைத்தீர்கள் எனவும், தற்போது ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாவது முறையாக கொடுத்தது ஏன் மறைத்தீர்கள் என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அண்ணாமலை, இடி கேஸில் உள்ள போன நீ எல்லாம் என் மேல கேஸ் போட்டு எஃப்ஐஆர் வாங்கணும்னு என்னுடைய தலைவிதி. ஒரு வருஷம் ஜெயிலில் கம்பி எண்ணினவன் நீ. நான் ஆக்ஸ்போர்டில் படித்த அதே நேரத்தில் இந்திய அமைச்சர் புழல் சிறையில் கம்பி எண்ணி படித்தார் என ஒருமையில் காட்டமாக விமர்சித்தார். மேலும் என்னை பொறுத்தவரை கேட்ட கேள்விக்கு பதில் வர வேண்டும். அத்தானிக்கு கொடுத்தியா இல்லையா? ஆட்சிக்கு வந்த பிறகு 77 கோடி ரூபாய் கொடுத்தாயா இல்லையா? கொடுத்தேன் என்று ஒத்துக்கோ. அதை விட்டுட்டு சுத்தி சுத்தி வளைக்கிற வேலையெல்லாம் என்னிடம் விட வேண்டும். தைரியம் இருந்தா என் மேல கேஸ் போடியா, பாத்துக்கலாம். சரியான அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தா கேஸ் போடு பார்க்கலாம் என்று சவால் விடுத்தார். தமிழ்நாடு அரசியலில் ஒரு மாற்றத்தை பார்த்தே ஆக வேண்டும். ஜெயிலில் இருக்கக்கூடிய அமைச்சர் கூறுகின்ற அளவிற்கு என்னுடைய அரசியல் மோசமாக்கிவிட்டதா? முதலமைச்சர் உனக்கு நெருங்கிய நண்பர், அவருக்கு பையன் மாதிரி என்றெல்லாம் கூறுகிறார். கேஸ் போடுங்கள் பார்க்கலாம். மகனை விட முக்கியமான அமைச்சர் என்று முதல்வரை கூறுகிறாரே, நீ போய் அவர் காலில் விழு. டிஜிபியிடம் போய் கூறி என் மீது கேஸ் போடு பார்த்துக்கலாம் என்றும் அண்ணாமலை சவால் விடுத்தார். நியாயத்தை பற்றி கேட்டால் அமைச்சர் பதவி என்று கூறுகிறார்கள். நியாயத்தை பேசினால் மிரட்டல் விடுக்கிறார்கள். அதனால் தான் அறிக்கையை தைரியமாக அளித்தேன். ஊரில் இருந்தால் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்திருப்பேன். இங்கு வந்து உங்களை எல்லாம் எதிர்த்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன். உங்களை மாதிரி ஆட்களை எல்லாம் ஓடவிட வேண்டும் என்பதற்காக தான் தவமாக எடுத்து அரசியலுக்கு வந்துள்ளேன் என்று காட்டமாக கூறினார்.